பிறந்த குழந்தையிலிருந்து 80 வயது நிரம்பிய பாட்டின்னு கூட பார்க்காம தொடர்ந்து போய் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற காம பிசாசுகள் நிரம்பிய இடமாத்தான் இந்த தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பேரூர்ல ஒரு ஆண் காம பிசாசு செய்த ஒரு கிரைமை தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாங்க. நான் உங்க ஜெயரஸ். வெல்கம் டு ஜெயரஸ் அலைட். கோயம்புத்தூர் அருகே ஒரு 78 வயது நிரம்பிய ஒரு பாட்டி வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தும் அவங்கள பார்த்து கொள்ள மனதில்லாம ஒரு வீட்டை பார்த்து அந்த பாட்டியை தனியா தங்க வச்சு வாழ வைக்கிறாங்க. தனியா வாழ்ந்து வந்த அந்த பாட்டியோட வீட்டுல பல்பு ஒன்று ஃபியூஸா போகுது. அவங்க வீட்டில் இருந்த பல்பு ஒன்னே அப்படின்றதுனால வீடு முழுக்க இருளா இருந்ததுனால ஃபியூஸ் ஆன பல்பை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அந்த பாட்டி. உடனடியா அந்த பாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போய், டே தம்பி ஒரு பல்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்து அந்த பல்பை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பல்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பாட்டி அந்த பழைய பல்பை கலட்டி புது பல்பை மாட்டிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பல்பு உயரத்துல இருந்ததுனால பாட்டியால அந்த பல்பை கலட்ட முடியல. அதனால அந்த பாட்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அப்போதான் பாட்டிக்கு பாலமுருகனோட ஞாபகம் வருது. கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை விட்டு பிரிந்து தனியா வீட்டுல வசிச்சு வர்றவர் இந்த பாலமுருகன். இவர் பாட்டி வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தனியா வாழ்ந்து வர்றது குறிப்பிடத்தக்கது. 2025 வருஷம் ஜனவரி 22ஆம் தேதி பாட்டி பாலமுருகன் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு போய், ஏ ராசா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குண்டு பல்பு எரியல ராசா, கொஞ்சம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பல்பை கொஞ்சம் கலட்டி நான் வச்சிருக்கிற புது பல்பை கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு போப்பா, நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பாலமுருகன் கேட்க, பாலமுருகன் இந்த வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பின்னாடியே போறாப்ல. பாட்டி காமிச்ச அந்த ஹோல்டர்ல இருக்கக்கூடிய பழைய பல்பை கலட்டிட்டு புது பல்பையும் மாற்றாப்ல. அப்படி கலட்டிட்டு பாலமுருகன் திரும்பி போகக்கூடிய அந்த நேரத்தில் மனசு சரியில்லைங்க. இப்படி ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் கன்வே பண்றதுக்கு சத்தியமா என் மனசு வலிக்குது. இருந்தாலும் தொடர்ந்து கேட்போம், கண்டினியூ பண்றேன். எடுத்து வச்ச பாலமுருகன் அப்படியே நின்று பாட்டியை திரும்பி பார்க்கறான். பாட்டி மேல அவனுக்கு ஆசை ஏற்படுது. பாட்டி மேல கையை வைக்கிறான். பாட்டி கைகளை பிடிக்கிறான். பாட்டி கைகளை பிடிச்சி அந்த கைகளை கைத்தால கட்டுறான். அந்த காம பிசாசு பாட்டிய பாலியல் வன்புணர்ச்சி செய்யறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி கைகளில் கட்டியிருந்த கயிறுகளை கலட்டிட்டு அப்படியே போறான். போற போக்குல பாட்டிய மிரட்டிட்டு போறான். ஏ பாட்டி, இங்க நடந்த சம்பவத்தை வெளியில சொன்ன பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அதிர்ச்சியில உறைந்த இந்த பாட்டி இந்த விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியாம தன்னுடைய பிள்ளைங்க கிட்டையும் சொல்ல முடியாம தனக்குள்ளேயே அடக்கி நொந்துக்கிறாங்க. பாட்டியோட வயதையும் உடல்நிலையும் கூட மனசுல கொள்ளாத இந்த காம பிசாசான பாலமுருகன் திரும்ப திரும்ப பாட்டி வீட்டுக்கு போறான். திரும்ப திரும்ப அவங்கள சீரழிச்சுக்கிட்டே இருக்கான். இவனோட வக்கரத்தை தாங்க முடியாத பாட்டி, போதும்டா சாமி அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு மட்டும் அந்த பாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் தூங்குறாங்க. அங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம், ஏன் பாட்டி கோவில்ல வந்து படுக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுகணும் தோணுது. அவங்க கிட்டலாம் கதறி கதறி அழுது நடந்த சம்பவங்களை அவங்க கிட்ட சொல்றாங்க. பாட்டி சொல்றதை கேட்ட சுற்றி இருந்த நபர்கள் உடனடியா பேரூர்ல இருக்கக்கூடிய பெண்கள் காவலர் நிலையத்துக்கு போய் புகார் பண்றாங்க. போலீஸ் உடனடியா இந்த பாலமுருகனை அரெஸ்டும் பண்றாங்க. டியர் வியூவர்ஸ், இப்படிப்பட்ட காம இச்சைகளை அடக்க முடியாத எந்த கணவன் கூடயும் எந்த மனைவியும் வாழ மாட்டா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்படித்தான் இந்த பாலமுருகனோட மனைவியும் அவரோட சேர்ந்து வாழல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு கிரைம் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.